நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும், சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த பூக்கள் நிறையா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? மல்லிகை, முல்லை, ரோஜா, அரளி, சம்மங்கி, இது மாதிரி சாமந்தி, எத்தனையோ பூ பார்த்துருக்கோம். அதில் இந்த பவழ மல்லின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பவழ மல்லி மேலே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரியே 6 இதழ் இருக்கும். அதுக்கு தண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செந்நிறமாக இருக்கும். காவி நிறம் சொல்லலாம், இல்லை நம்ம என்ன சொல்கிறது, இந்த ஆரஞ்சுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூ பார்க்குறதுக்கு. அது பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் தான் அது பூ வந்து விரியும். அப்போ அந்த மாலை நேரத்தில் நம்ம அதுக்கு பக்கத்தில் ஒரு 10 அடிக்கு இந்த பக்கமே நின்றோம்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த மகரந்த வாசனை என்ன செய்யும், அப்படியே நம்மளை இழுக்கும். அந்த சப்தம் சொல்கிறோம், அந்த அந்த வாசனையுடைய அலைகள் இருக்குல்ல, அது வந்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்மளை அப்படியே மயக்கி கொண்டு வந்து பக்கத்துலேயே கொண்டு வந்துடும். அந்தளவுக்கு அதுக்கு ஒரு சக்தி. அதாவது தேனை வந்து நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வாசனை வரும். அது வந்து நல்லா வாசனை மூக்கில் அதை உறிஞ்சிங்கன்னா அந்த வாசனையே அது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தூக்க நிலைமையை கொண்டு விடும். ஸோ அப்போ அது மயக்கம்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை, உங்களுடைய எண்ண அலைகளை அது கண்ட்ரோல் பண்ணுது. எதுங்க? அந்த பவள மல்லியின் வாசனை. ஸோ ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு விதமான வாசனை இருக்குது இல்லையா? அப்போ இந்த பவள மல்லியிலேருந்து வரக்கூடிய அந்த ரசாயனத்தில் அமைப்பு, அதாவது அந்த வாசனையாகப்பட்டது மனிதர்களை கவரும் வண்ணமாக இருக்கிறது. கவரும்னா என்னென்னா அதை நம்ம மணந்து அதை நம்ம மோந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு மயக்க நிலையை கொண்டு வரும். அப்போது மயக்க நிலை என்ன? தூக்க நிலை. தூக்கத்தை கொண்டு வந்து விட்டுரும். ஏன் தூக்கத்தை கொண்டு விடுது? உள்ளே இருக்கக்கூடிய சில சக்கரங்கள் என்ன செய்யுது? அமைதியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நார்மலாகவே வந்து சக்கரங்கள் வந்து வேகமாக சுற்றக்கூடியது. பூமி எந்த அளவுக்கு வேகமாக சுற்றுதோ அதுக்கு ஈக்குவலான ஸ்பீடில் நம்ம உள்ள சக்கரங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பூமியில் நிற்க முடியுது. பூமி சுற்றுற வேகம் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடுனா நம்ம சக்கரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அதோடைய ஸ்பீடும் அந்த ஆராசும் வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஸோ அப்போ என்ன, அப்போ தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியும். நீங்கள் நினைக்கலாம் எர்த் கிராவிட்டி ஃபோர்ஸ், புவியீர்ப்பு சக்தியில் தான் நம்ம பூமியில் நடக்கிறோன்னு. அது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. 50% அந்த புவியீர்ப்பு விசை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்ன, அந்த சக்கர சுழற்சி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நாடிகளும் சுற்றி கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்ம உடலில் இருக்கக்கூடிய சில அந்த ஒளி அலைகளில் இந்த சுழற்சிகள் ஒன்றாக இணைகிறது. அப்போ அந்த பவளமல்லியின் வாசனை என்ன செய்யும்? நமக்கு ஞானத்தை கொடுக்கும். ஞானம்னா என்ன? புத்தி விருத்தி. அதாவது என்னென்னா எதை பார்த்தாலும் உடனே நம்ம அதை வந்து நம்மளால் கணிக்க முடியும். அதாவது ஒரு ஈஸியாக நம்ம எல்லாரையும் கேப்சர் பண்ணிடலாம். அதாவது இப்படி கூட சொல்லலாம், வசியத்தன்மைன்னு கூட சொல்லலாம். ஒரு விதத்தில் நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் அவங்களுடைய குணாதிசயங்கள் நம்மளால் கணித்து அவங்க கூட பழகக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி எதில் இருக்குது? பவளமல்லியின் வாசனையில் இருக்குது. அதுவும் இல்லாமல் குருவுடைய அமைப்பு நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு அந்த பூ உன்னை தேடி வரும், இல்லை நீங்கள் தேடி போகணும். ஸோ அந்த குருன்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான், அதோடைய அந்த கிரகத்துடைய ஆற்றல் நமக்கு நன்றாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? குரு பார்க்க கோடி பலன் கிடைக்குமா? அப்போ அந்த பூவை பார்க்குறதே நமக்கு ரொம்ப அபூர்வம். எல்லாத்துக்கும் மேலே அந்த பூவுடைய வாசனையை நாம் உணர்ந்து கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் அந்த பவளமல்லியின் செடியை அது செடி வகையை சேர்ந்தது தான். அதை நீங்கள் வீட்டில் வாசல்லையோ ஏதோ முன்னாடியோ இல்லை சைட்லேயோ வைத்தோம்னா காற்றிலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை நம் மனதை ரம்மியமாக்கும், கவலைகளை மறக்க செய்யும். நல்லா புரிஞ்சுக்கங்க.
மனிதனுக்கு கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. மனிதனுக்கு கவலை முக்கியம். கவலையை மறக்க என்ன வழி சாமி? ஒன்று தியானம் பண்ணணும், இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது போதைக்கு அடிமையாகணும். எதுவும் இல்லையா? நாம் நம்முடைய எண்ணங்களை திசை திருப்ப வேண்டும். இதெல்லாம் தேவையே இல்லை. இந்த பூவை நீங்கள் வாசனை அதை மோந்துட்டு அப்படியே கையில் ஒரு 10 பூ எடுத்து அப்படியே மோந்து பார்த்துருங்க, உங்கள் எண்ணங்கள்லாம் சீராயிரும். உடலில் இருக்கக்கூடிய எல்லா சக்கரமும் ஒரே சீராக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ குருவுடைய பார்வைப்படும் பொழுது செழிப்பான நிலைமை நமக்கு வரும். என்ன செழிப்புன்னு என்ன? செல்வ செழிப்பு, அது மட்டும் இல்லை. உடல்நல செழிப்பு, அது மட்டும் இல்லை. உள்ள நல செழிப்பு. 3மே ஒன்றாச்சுன்னா போதுமே. திரும்ப அந்த 3 தான் சொல்கிறேன். 3 நாடி சொன்னேன் இல்லையா ஒரு காணொலியில்? அது மாதிரி 3 எல்லாத்துலேயும் 3 தான். இந்த 3 தான் நம்மளை இயக்குது. ஸோ அப்போ அந்த 3ஐயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான வாசனை இந்த பவழமல்லி மலரில் இருக்கிறது. ஆகவே அனைவரும் பவழமல்லி பூவை பயன்படுத்துங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்கள். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.